சீமான் அவர்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இப்போ கேம்பெயினில் இறங்கிட்டாருங்க பார்த்திபன். இன்ஃபேக்ட் திருத்தணி கோவிலிருந்து தன்னுடைய கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். இந்த நாடே ஒரு குற்ற சமூகமாக மாறி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி தடுப்பது? யார் தடுப்பது? இதையெல்லாம் பார்த்து பார்த்து சகித்து பொறுக்க முடியாமல் தான் உங்களிடமிருந்தே உங்களுக்காக கிளர்ந்து எழுந்து வந்தோம் என் உடன் பிறந்தார்களே. எப்படியாவது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று இவர்களுக்கெல்லாம் எதையாவது கொடுத்து, மிக்சி கொடுத்து, கிரைண்டர் கொடுத்து, அண்டா கொடுத்து, பரிசு பெட்டி கொடுத்து, சிலிண்டர் கொடுத்து, எதையாவது கொடுத்து உங்களை ஏமாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து எப்படியாவது என் மக்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ரெண்டுக்கும் தான் இந்த தேர்தலிலே போட்டி. இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாடு எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனையும் தந்தது இவர்கள். இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் நாங்கள். இரண்டு பேருக்கும் தான் இந்த தேர்தலிலே போட்டி. அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள். நாங்கள் பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு என்ற கொள்கையை கொண்டவர்கள். காசை வாங்கி கொண்டு வாக்கு போடுவது என்பது அவமானகரமானது. மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார் நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று கேட்கிறார்கள். ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மதிப்புமிக்க உரிமை, மக்களிட்ட இருக்கிற வலிமையான கடைசி உரிமை வாக்குதான். வேட்பாளர்களை ஃபர்ஸ்ட் அறிவிச்சதும் இவர் தான். அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் முழு பட்டியலை ஃபர்ஸ்ட் வெளியிட்டதும் இவர் தான். இன்னைக்கு பிரச்சார காலத்தில் ஃபுல் ஃப்ளெட்ஜா இறங்கி இருக்கிறதும் முதல்ல சீமான் அவர்கள் தான் இறங்கியிருக்காரு. எஸ், திரு சீமான் அவர்கள் இன்று பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச அந்த காட்சிகளை பார்த்துடலாங்களா பார்த்திபன்? திருத்தணி கோவிலிருந்து அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். சற்று முன் அவர் நேரலையில் பேசுகிற காட்சிகள் நாம் பார்த்தோம். பட் நேரலையில் பேசுவதற்கு முன்பாக அவர் அங்கே நடந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இது ஒரு முதற்கட்ட பிரச்சார பயணமாக தான் இருக்க போது. மார்ச் 23 இன்று திருத்தணியில் ஆரம்பிச்ச இந்த பயணம் மார்ச் 28 ஆவடியில நிறைவு பெற இருக்கிறது. இந்த முதற்கட்டத்தில் பெரும்பாலும் வடமாவட்ட பகுதிகளை தான் கவர் பண்ண இருக்காரு. தொடர்ச்சியாக அதிரடி பேச்சுகளை வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். தேர்தல் பரப்புரையில் அப்படின்றது மட்டும் திண்ணமிங்க. எஸ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.